ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நீங்கள் உள்ளதை பற்றி பார்க்க போனா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய அனிமே அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்குது. எல்லாமே பாப்புலரான அனிமே. இந்த அனிமேக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு. அது என்ன அப்டேட்ஸ் எது அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக மெக்சிகோவில் ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. அதை கேட்கும்போது எனக்கே பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பான முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் ஹைப்புன்னு ஒன்று வச்சுருக்கோம், அதுவுமே கொடுத்து ஹை பர்சன்டேஜுமே ஏற்றி விடுங்கப்பா. நம்ம வீடியோக்கு வியூஸ் வந்து இப்போ மறுபடியும் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கே. அதனால் பார்த்து கொஞ்சம் ஹை பர்சன்டேஜ் ஏற்றி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் புண்ணியமாக போவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அனிமே நியூஸில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த அனிமேலேருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா அனிமேலேருந்து ஆரம்பிக்கிற ஃப்ரீ ஃபயர்லேருந்து ஆரம்பிச்சிடலாமே. ஃப்ரீ ஃபயருக்கு அனிமேக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயரும் ஜுஜுட்சு கைசனும் கொலாபரேஷன் பண்ண போகிறானுங்களாப்பா. நம்மளுடைய 2026 ஜனவரி மாதமே இந்த கொலாபரேஷன் நடக்க போகுது. ஆல்ரெடி நருட்டோட கொலாபரேஷன் பண்ணியிருப்பானுங்க நம்ம ஃப்ரீ ஃபயர்காரனுங்க. இப்போ ஜுஜுட்சு கைசனோடையும் கொலாபரேஷன் பண்ணியிருக்கானுங்க. நம்ம பிஜிஎம்ஐ டானனோட கொலாபரேஷன் பண்ணி போய்கிட்டு இருக்கானுங்க. இவங்க ஜுஜுட்சு கைசனோட பண்ணிட்டு இருக்கானுங்க. ஜுஜுட்சு கைசனோட பண்ணுற ரீசன் என்னன்னா, நம்மளுடைய ஜனவரி மாதம் தான் நம்மளுக்கு ஜுஜுட்சு கைசனுமே ரிலீஸ் ஆக போகுது. அவங்களோட கொலாபரேஷன் பண்ணால் அவங்களுக்குமே எபிசோட்ஸ், அதாவது அவங்களுக்குமே நிறைய வியூவர்ஸ் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி ஜுஜுட்சு கைசன் ஃபேன்ஸாக இருக்கிறவங்களும் ஃப்ரீ ஃபயரில் மறுபடியும் அவங்களோட பண்டில்ஸ்லாம் விடும்போது வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு ரெண்டு பேருக்குமே பாசிட்டிவ் நிறையா இருக்கு இல்லையா. அந்த பாசிட்டிவ் மீன் பண்ணி ஃப்ரீ ஃபயரும் ஜுஜுட்சு கைசனும் கொலாபரேஷன் பண்ணி விட போகிறானுங்கப்பா ஜனவரி மாதம். எத்தனை பேரோட காசு வந்து அழிய போகுதுன்னு தெரியல. நான் இதுக்கெல்லாம் செலவு பண்ணுற மாதிரி இல்லை, நருட்டோக்கே நிறைய செலவு பண்ணிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜுஜுட்சு கைசனுக்கு பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. அதனால் நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்ததான் நம்ம இந்த அனிமே பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நடந்த 2025 கிரன்ச்ரோல் அவார்டு நடந்துச்சு இல்லையா. அதில் பெஸ்ட் இசக்கா அனிமே அப்படின்னு சொல்லி அவார்டு வாங்கினா நம்மளுடைய ரீசீரோ அனிமே தான். சூப்பரான ஒரு அனிமே. இந்த அனிமேக்கு சீசன் 4 ஃபைனலி அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. இதுக்கு நியூ விஷுவல் கீமே ஆட் பண்ணியிருக்கானுங்க. நியூ ட்ரெய்லருமே லான்ச் ஆகிருக்குதுப்பா. போய் செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. யூடியூப்லேயே இருக்குது ட்ரெய்லரு. ப்ளஸ் நம்ம டெலிகிராம் சேனல்லையுமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதில் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு இசக்கா அனிமே. நான் பார்த்ததில் பெஸ்ட்டான ஒரு இசக்கா அனிமே. நிறைய இசக்கா அனிமே பார்த்துருப்போம். அதிலலாம் என்ன இருக்கும், ஹீரோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். வரவங்களெலாம் அடித்து பற்றி விட்ருவார். அவருக்குன்னு நிறைய ஒரு கும்பலை சேர்த்து வச்சுட்டே தெரிவார். அந்த மாதிரி தான் ஒரு இசக்கா அனிமே டைப்னாலே இருக்கும். ஆனால் இந்த இசக்கா அனிமேல நம்ம ஹீரோ கேரக்டரை பார்க்கும்போது நம்மளுக்கே பரிதாபமாயிரும். ஏன்டா அவனை போட்டு இந்த வாட்டி அதில் இருக்கிறீங்க. ஒவ்வொரு தடவையும் ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் நடக்கும்போது நெகட்டிவான விஷயம் அவனுக்கு வந்து ரொம்ப நடக்கும். அதை பார்க்கும்போது எனக்கே வந்து பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் கலங்கிடும். என்னடா இப்படி நடக்குது ஒரு ஆளுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்னதான் அது ஒரு அனிமே கேரக்டராக இருந்தாலும் பார்க்கும்போது நம்மளுக்குமே வந்து ஒரு வருத்தங்கள் வரத்தானே செய்யும். அந்த மாதிரியான ஒரு பிளாட்டை சேர்ந்து தான் நம்ம ரீசீரோ ஒரு அனிமே. ஒரு சூப்பரான ஒரு இசக்கை அனிமே. இப்போயாவது ரெம்மை வந்து முழிச்சு காட்டுங்கடா. போன சீசனில் ரெம்மை வந்து படுக்கையிலே போட்டீங்க. இந்த சீசன்லேயாவது முழிக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணு பாவப்பா, அந்த பொண்ணு என்ன பண்ணுறது. சரி பரவாயில்ல. ரீசீரோ ஒரு சூப்பரான ஒரு அனிமே. இந்த அனிமே வந்து 2026 ஏப்ரல் மாதம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு இப்போதைக்கு ஏர் டேட் சொல்லியிருக்கானுங்க. வரும்போது கண்டிப்பான முறையில் செக் பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப் வருதுங்கிறாங்க இந்த அனிமேக்கு. ஆனால் அது இன்னும் வந்த பாடு இல்லை. வரும்போது கண்டிப்பான முறையில் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அனிமே அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்ததான் நம்ம இந்த அனிமே பற்றி பார்க்க போகிறோம்னா, கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட்ஸ் அப்படிங்கிற இந்த அனிமே. நம்ம கமெண்ட் பாக்ஸில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கேட்குற ஒரு அனிமேனா இந்த அனிமே வந்து எப்போ ப்ரோ தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பீங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல அனிமே தான். சீசன் 1 தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். ஆனால் இது வரைக்கும் இந்த அனிமேக்கு 3 சீசன் வந்துருக்கு. சீசன் 4 வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஏப்ரலில் வந்து ரிலீஸ் ஆக போகுது 2026. இதுவும் ரீசீரோட தான் ரிலீஸ் ஆக போகுது. ஏப்ரல் மந்த் தான் ரிலீஸ் ஆக போகுது. சூப்பரான ஒரு அனிமே தான். இந்த அனிமேக்கு தமிழ் டப் வருமா நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்பீங்க. ஏன்னா ஹிந்தி டப் இந்த அனிமேக்கு இருக்குது. அதனால் இந்த அனிமேக்கு தமிழ் டப் வருமா அப்படின்னு மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இந்த அனிமேக்கு தமிழ் டப்பு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே கொடுக்கவே இல்லை. மற்ற அனிமே ஒரு சில அனிமேக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அனிமே இன்னும் வந்த பாடு இல்லை. இன்னும் கன்ஃபர்மேஷனே ஆகாத இந்த அனிமேக்கு எப்படிப்பா தமிழ் டப் வருவாங்க. அதனால் வரதுக்கு நிறைய சான்சஸ் இப்போதைக்கு கம்மி தான். இருந்தாலும் இந்த அனிமையோட சீசன் 4 வந்து வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஏப்ரல் மாதம் வரப்போகுது 2026 ஷெடியூல் பண்ணியிருக்கானுங்க. செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அனிமே தான் இந்த அனிமையும் கூட. அடுத்ததான் நம்ம இந்த அனிமே பற்றி பார்க்க போனால் நம்ம டாக்டர் ஸ்டோனை பற்றி பார்த்துடலாம்ப்பா. ஒரு சூப்பரான ஒரு அனிமே. இந்த அனிமே வந்து ஃபைனல் சீசன் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபைனலை நோக்கி வந்தது ஒரு வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த
ஃபைனல் சீசனில் 3 கோராக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தானுங்க. கோர் 1, கோர் 2, கோர் 3. ஸோ கோர் 1, கோர் 2 நம்மளுக்கு இந்த வருஷத்துலேயே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக கோர் 2 வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் அவுட் ஆகி முடிஞ்சு. ஸோ கோர் 3 வந்து நம்மளுக்கு 2026 தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி வச்சுருந்தானுங்க. ஸோ இப்போ இந்த அனிமேக்கு ஒரு ஃபைனலாக ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதில் டேட்டோ மந்த்தோ எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லவே இல்லை. ஸோ ஜஸ்ட் அது ஒரு ட்ரெய்லர் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ செக் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரெய்லரில் சும்மா ஜஸ்ட்டு நம்ம செங்குவை மட்டும் அவ்வளோவா காமிச்சிட்டு இருப்பானுங்க, அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கு தான் ட்ரெய்லர் இருக்கும். ஸோ மற்றபடி அந்த ட்ரெய்லர் எதுவுமே பெருசாக இருக்காது. இருந்தாலும் இந்த அனிமையோட கோர் 3 வந்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? ஸோ அதான் ஃபைனல் சீசனும். ஸோ எண்டாக போகுது அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் ஸோ இந்த அனிமே ஒரு நல்ல அனிமே. ஸோ எண்டாகிறது ஒரு நல்ல சுச்சுவேஷன் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் ஹோப் வச்சுருக்கேன். ஏன்னா நான் இதோட மங்கான்னு நான் பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த அனிமே கோர் 3 வந்து வரும்போது தான் நம்மளுக்கு வந்து எப்படி முடியுது அப்படிங்கிறது நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து இந்த அனிமையோட கோர் 3 வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு அனிமே தான். சார் ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன்ப்பா. கேட்கும்போது பயங்கர கூஸ்பமாக இருந்துச்சு. என்னடா நடந்துக்கிட்டு இருக்குது இந்த உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ இதுக்கு நம்ம அனிமேக்கும் பயங்கர ரிலேஷன் இருக்குது. ஸோ இந்த நியூஸ் வந்து ஃபுல்லாக கேளுங்க. ஸோ மெக்சிகோவில் ரீசெண்டாக அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு அகேன்ஸ்டாக நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிற மாதிரியான டிசிஷன்ஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற சோஷியல் மீடியாவில் இன்க்ளூடிங் எந்த ஒரு போஸ்ட்டுமே ஸோ கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம போட்டோம் அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ போலீஸுக்கு வந்து ஓவர் பவர் கொடுத்து வச்சுருந்தாங்க. நீங்கள் என்ன வேணால் ஆக்ஷன் எடுங்க, நாங்கள் வந்து கேட்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வச்சுருந்தானுங்க. ஸோ கரப்ஷனுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. கவர்மெண்ட் என்ன வேணாலும் வந்து கண்டுக்கிறவே மாட்டோம், நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணுங்கள், ஸோ நாங்கள் வந்து கண்டுக்கிறவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்க மேயர் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஸோ அங்கே இருக்கிற இன்ஸ்டாகிராமும் சரி, சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லாத்துலேயுமே பயங்கர ஷேர் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, டிக்டாக்லேயும் சரி, ட்விட்டர்லேயும் சரி நிறைய பேர் மாற்றி ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சு இந்த விஷயம். ஸோ ரொம்ப பிடிக்கவே இல்லை. என்னடா நடத்திக்கிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப 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 கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அங்கே இருக்கிற டிக்டாக்ல இருக்கிற ஒருத்தர் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு மீமாக ஒன்று போட்டிருந்தாரு. நம்ம ஏன் லூஃபி மாதிரி அங்கே இருக்கிற ஜோக்கோலோன்னு ஒரு இடம் இருக்கும், ஸோ அந்த இடத்த நம்ம வந்து பைரட்ஸ் மாதிரி ஆக்குபை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ எதை மீன் பண்ணி கேட்டார் அப்படின்னா, நம்மளுடைய லூஃபி வந்து ராபினை காப்பாற்றுறதுக்காண்டி வேர்ல்டு கவர்மெண்ட்டோட ஃப்ளாகை எரிச்சு ஸோ நாங்கள் வந்து பயப்பட மாட்டோம், ஸோ நாங்கள் வந்து ராபினை காப்பாற்றியே தீருவோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃப்ளாகே எரிச்சு கவர்மெண்ட்டுக்கே ஒரு வார் டிக்ளேர் பண்ணுவார் இல்லையா? ஸோ அப்போ வந்து அந்த இடத்துலேயே ஒரு மிகப்பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்கும் அங்கே இருக்கிற இடத்துல. ஸோ அதே மாதிரி நம்ம போய் நிற்கணும், ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து எதிர்த்து கேட்கணும், கேள்வி கேட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி சின்னதாக ஒரு மீம் மாதிரி தான் சும்மா ஃபன்னியாக போட்டிருந்தாரு. ஸோ அதுக்காண்டி ஒரு டேட்டுமே போட்டு ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி நம்ம இடத்துல அந்த கூடிடலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. சொன்ன மாதிரி அங்கே வந்து நிறைய பேர் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்க்ளூடிங் அங்கே இருக்கிற பைரட் ஃப்ளாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மெக்சிகோ கொடியோடு சேர்த்து பைரட் ஃப்ளாகுமே சேர்த்து ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அடங்கவே மாட்டோம்டா, எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் வேணும், ஸோ நீங்கள் உங்களோட டிசிஷன்ஸை நாங்கள் கேட்கணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை, நீங்கள் வந்து ஒரு நியாயமான டிசிஷன்ஸ் கொடுங்க, ஸோ அது என்ன பார்ஷியாலிட்டி பார்த்து கொடுத்துட்ருக்கீங்க அப்படி எப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் அந்த இடத்துல சுற்றி யங்ஸ்டர்ஸாக இருந்துச்சு, நிறைய பைரட்ஸ் ஃப்ளாகுமே பார்க்க முடியுது அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரியான இடத்துல கூடி எங்களுக்கு வந்து நியாயம் வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் இப்போ மட்டும் தான் நடக்குதான்னு கேட்டால் இந்தோனேஷியாவில் நடந்துருந்துச்சு. அங்கேயுமே கவர்மெண்ட் வந்து ஸோ கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸோ அங்கே இருக்கிற சோஷியல் மீடியாவே பேன் பண்ண போகிறானுங்க அப்படின்ற மாதிரி இந்தோனேஷியாவில் சொல்லிட்டு இருந்தானுங்க. ஸோ அது நடக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸுமே பைரட் ஃப்ளாக்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்தோனேஷியான கொடிக்கு பக்கத்துலேயே ஒன் பீஸ் ஃப்ளாகையுமே தூக்கி ஆட்டிக்கிட்டு இருந்தானுங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம் அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ மெக்சிகோலையும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஒன் பீஸை கேட்கும்போது ஒரு மிகப்பெரிய மரியாதையே வருது ஒன் பீஸ் மேலே. ஸோ அவர் வந்து ஓடா என்னதான்டா கதை எழுதி வச்சிருக்கீங்க, ஓடா அந்த மாதிரியான ஒரு கதை எழுதி வச்சிருக்காரு. யங்ஸ்டர்ஸுக்கு அவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஃபயரை உண்டாக்கிட்டு இருக்கு இந்த ஒன் பீஸுங்கிற கதை. ஸோ கேட்கும் போதே எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆச்சு இந்த ஸ்டோரி. ஏன்னா அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு எவ்வளோ பெரிய ட்ரிகராக அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த ஒன் பீஸுங்கிற அந்த ஸ்டோரி. ஸோ நீங்கள் என்ன வேணால் கரப்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம முதல்ல எதிர்த்து கேட்போண்டா, நாங்கள் எங்களுக்கு வந்து ஸோ ஒன் பீஸோட பைரட் ஃப்ளாக் வந்து துணையாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அந்த கொடியை தூக்கிட்டு போய் நிற்கும் போது எனக்குலாம் அதை பார்க்கும்போது எப்படா யோசிச்சிங்க இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் கேட்க தோணுச்சு. சூப்பராக இருந்துச்சு அந்த இடத்த பார்க்கும் போதே. ஸோ அங்கே நிறைய கலவரங்களும் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அந்த இடத்துல பைரட் ஃப்ளாகை தூக்கிட்டு போய் நின்றாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை பார்க்கும்போது தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இது எப்படி தோணுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே அப்டேட்ஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு எந்த அனிமே அப்டேட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இத்துடன் உங்கள் வந்து விடைபெறுவதே நான் உங்கள் அனி குருஜி.